வெல்கம் டு கிரிக்கெட் 2.0 SHV. ஸோ இந்த வீடியோ நம்ம டீம் இந்தியாவோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி பிளேயிங் 11 பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கிரிக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு டக்குன்னு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்தியாவோட பிளேயிங் 11 நம்பர் 1 கேப்டன் ரோஹித் சர்மா. கேப்டன் ரோஹித் சர்மா ஃபார்மில் இல்லை தான், பட் என்ன பொறுத்தவரைக்கும் அவரோட அட்டாக்கிங் இன்டென்ட்டாக ஒயிட் பாலில் செம்மையாக பண்ணுவார். கம்பேக்காக இருக்கலாம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. நம்பர் 2 கில் வைஸ் கேப்டன் சொன்னதால் அவர் தான் அதிகபட்சமாக ஆடுவார். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஓடிஐ பொறுத்த வரைக்கும். பட் சப்போஸ் அந்த இடத்துல நான் இன்னொரு ஆப்ஷனாக ஜெய்ஸ்வாலுக்கு போவேன். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ப்ரீவியஸ் இயர்லேருந்து. நம்பர் 3 விராட் கோலி. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் மாஸ்டர், சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் சூப்பரான ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ அதனாலேயே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் டீம் இந்தியாவுக்கு. நம்பர் 4 என்ன பற்றி 2 ஆப்ஷன் இருக்கலாம். ஒன்று ஸ்ரேயஸ் ஐயர், இன்னொன்று ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட் நம்பர் 5 ஆட வேண்டியது, பட் KL ராகுல் தான் ஆட போகிறான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் தான் 90% வாய்ப்பு இருக்குது டீம் இந்தியாவில் அந்த நம்பர் 4. ஏன்னா அந்த ஸ்டெபிலைசர் மாதிரி ஒரு குட்டி வேலை பார்க்கணும், கொஞ்சம் அட்டாக்கிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட், 2 பேருமே ஆடுவாங்க தான். சப்போஸ் கேம் இழுத்துட்டு போனாலும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு நல்லாவே தெரியும். ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பு கம்மி தான். நம்பர் 5 KL ராகுல், கிளாசிக் பிளேயர், இந்தியாவோட ஸ்டெபிலைசர். இவர் தான் மெயின் விக்கெட் கீப்பர்னு ரோஹித் சர்மா பிரஸ் மீட்லேயே சொல்லிட்டாரு. நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. அண்ட் மெயின் ஆல்ரவுண்டர். என்ன பொறுத்த வரைக்கும் இவர் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா ஜெயிக்கணும், இவர் மெயினான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்தியா 3 பேஸ் விளையாட போனதால இவரோட பெர்ஃபார்மன்ஸ் டீம் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 7 ஜடேஜா நல்லாவே ஓடிஐல பெர்ஃபார்ம் பண்ணி வர்றாரு ப்ரீவியஸ் இயர்லேருந்து. நம்பர் 8 குல்தீப் யாதவ், ஒரு டாப் கிளாஸ் ஸ்பின்னர், டீம் இந்தியாவோட மெயின் லெக் ஸ்பின்னர். அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவார். சாம்பியன்ஸ் ட்ராஃபி துபாயில் நடக்க போகுது. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக பார்த்த ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் டீம் இந்தியா நல்ல மூவ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ILT20 வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல சம்மர் வெயில் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை ஆக ஸ்பின்னர்ஸ் யூஸ்ஃபுல்லாக வைப்பாங்க. டீம் இந்தியா பண்ணதில் ஒரு ராங்கும் கிடையாது. நம்பர் 9 ஜஸ்பிரித் பும்ரா வந்து கோட்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் ப்ரீவியஸ் இயர்லேருந்து கொடுக்குறாரு. அந்த டிசம்பர் மந்தோட பிளேயர் ஆஃப் த மந்த்து கூட அந்த அவார்டையும் வாங்கியிருந்தாரு. அதனால ஃபுல் ஃபிட்டாக இருக்காது, இன்ஜூரிலாம் சும்மா கட்டுக்கதைன்னு நிரூபிச்சிட்டாங்க. நம்பர் 10 ஷமி கம்பேக் பண்ண போகிறாரு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். அதே நான் முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் சொன்னேன் 22 ஜனவரியில் இங்கிலாந்து சீரீஸில் கம்பேக் பண்ண போகிறாருன்னு. ஸோ அது கம்பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாம்பியன்ஸ் ட்ராஃபி குவாலில் வந்துட்டார் ஷமி. என்ன பொறுத்தவரைக்கும் நம்பர் 11 யார் போவேன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு போகணும், ஆர் அஷ்தீப் சிங்க்கு போவேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஏன்னா அஷ்தீப் சிங் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். பட் ஸ்பின் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு வேளை நான் வாஷிக்கு போவேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃப் ஸ்பின்னர், எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆர்டர் கூட. பட் ஓரளவுக்கு நல்லா பேஸ் பாலர் சாதிக்க செலுத்தினா நான் அஷ்தீப்கே போவேன். நான் டாப் கிளாஸ் பிளேயர், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு கொஞ்ச நாளா. ஸோ இதுதான் இந்தியாவோட பிளேயிங் 11. ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியாவோட ஸ்கோர் 10/10 தான் சொல்லுவேன். இந்த ஸ்குவாடில் ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அந்த ஓப்பனிங்கில் கில் வைஸ் கேப்டன் போட்டதை தவிர்த்து மிச்சம் எதுவுமே என்ன பொறுத்தவரைக்கும் மிஸ்டேக்ஸ் கிடையாது. ஸோ இதுவரை வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி.